குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் 2015 துலாம். எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராடும் துலா ராசி வாசகர்களே, எதிலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுவீர்கள். கட்டுப்பாடு உடையவர்கள் நீங்கள். மற்றவர்கள் மீது பாசத்தை வெளிக்காட்டாதவர்கள். துன்பங்களையும் துற்றுதல்களையும் கண்டு அஞ்சாதவர்கள். இனிமையாக பேசி தன் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். கடந்த காலத்தில் இருந்த குருவின் அமர்வு வாழ்வில் பலவித கஷ்டங்களை தந்து, இதனால் உங்கள் பலத்தை நீங்களே உணர்ந்து கொள்கின்ற புத்தியும் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். வீடு வாகன வகையில் செய்ய இருந்த மாற்றம் சிறப்பாக நிறைவேறும். பிள்ளைகளின் செயல்திறனை வளர்த்து படிப்பு பணி தொழிலில் முன்னேற்றம் காண்பர். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த பணி கிடைக்கும். சொத்து வாங்கும் யோகம் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆடம்பர செலவு செய்யும் எண்ணம் மேலோங்கும். தம்பதியர் ஒற்றுமையாக நடந்து சமூகத்திலும் உறவினர்களிடமும் நன்மதிப்பு பெறுவர். வியாபாரம் செய்வோருக்கு அபரிமிதமான பணவரவு கிடைக்கும். ஏழரை சனிகாலம் என்பதால் அவ்வப்போது ஏற்படும் தடைகளை களைக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி நற்பெயர் பெறுவீர்கள். சங்கங்களில் சிலருக்கு பொறுப்புகள் கிடைக்கும். மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் விற்பனையில் முன்னேற்றம் அடைவர். அதிக லாபம் கிடைக்கும். சேமிப்பு உயரும். புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கை கொள்முதல் செய்வீர்கள். வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்களது பணிகளை எளிதாக நிறைவேற்றுவர். அதிகாரிகளின் பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகைகள் பெறுவர். அனுபவசாலிகள் தந்தையின் ஆலோசனையை ஏற்று நடப்பதால் பணியில் உயரிய பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் நிர்வாகத்தினரிடம் வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொண்டு செயல்படுவர். பணியின் இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரம் நிறைவேறும். பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரை அனுசரித்து நடந்து நற்பெயர் பெறுவர். குடும்ப செலவுக்கான பணவசதி தாராளமாக கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான வாழ்வு முறை தொடர்ந்திடும். புத்திர பேறு விரும்புபவர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆபரண சேர்க்கை தகுதிக்கேற்ற கிடைக்கும். சுயதொழில் புரியும் பெண்கள் கூடுதல் ஆர்டர் கிடைத்து உற்பத்தியை விற்பனையை உயர்த்துவர். உபரி பணவரவு உண்டு. இளம் பெண்களுக்கு நல்வரன் அமையும். மாணவர்கள் தேர்ச்சி பெறுவர். ஆராய்ச்சி மாணவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம். சக மாணவர்கள் படிப்பில் உதவுவர். படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். சுற்றுலா பயண திட்டம் நல்ல விதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்வீர்கள். ஆதரவாளர்களிடம் எதிர்பார்த்த நன்மதிப்பு கிடைக்கும். புதிய பதவி தேடி வரும். சக ஊழியர்கள் உங்கள் பணியை சிறப்பாக நடைபெற உதவி புரிவர். எதிரியை வெல்லும் திறன் பெறுவீர்கள். கூடுதல் சொத்து கிடைக்கும். அரசு அதிகாரிகளின் மதிப்பை பெற்று திட்டங்களை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். அரசியலுடன் தொழில் நடத்துபவர்கள் உற்பத்தி விற்பனை சிறந்து தாராள பணவரவு காண்பர். சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். தள்ளி தள்ளி போய்க் கொண்டிருந்த அனைத்து சுபகாரியங்களையும் குரு நடத்தி வைப்பார். தயாராக இருங்கள். எந்த காரியத்தை நினைத்தாலும் எடுத்தாலும் பயந்து கொண்டிருத்தீர்களே, இனி அந்த பயத்தை எல்லாம் தூக்கி தூர வையுங்கள். எந்த காரியத்தையும் துணிந்து செய்யுங்கள். இளைய சகோதர சகோதரிகளின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாயார் தாய்வழி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகன யோகம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன் வசூலாகும். உடல் நிலையில் கவனம் தேவை. இயந்திரங்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. இரு சக்கர வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கணவன் மனைவியின் உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பரிகாரம்: குல தெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சிறப்பு பரிகாரம்: காக்கைக்கு தினமும் சாதம் வைத்து வரவும்.